செமையான ஒரு சூழல்ல பக்கத்திலே ஸ்கூல் இருக்கு. இந்த டவுன்ஷிப்ல ஒரு ஸ்கூல் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்க. இது மொத்தம் வந்து 75 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். 176 பிளாட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் பண்ணியிருக்கோம். இதோட மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா உங்க 540 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இந்த லேஅவுட்ல வந்து ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குங்க. நம்ம ஓஎம்ஆர் ரோடே பாத்தீங்கன்னா 50 அடி ரோடு தான். ஆனா நம்ம லேஅவுட் கொடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா 60 அடி ரோடு கொடுத்துருப்போம். 50 அடி ரோடுக்குள்ள 60 அடி ரோடு, அது மெகா டவுன்ஷிப்ல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 24 அடி ரோடு கொடுத்துருக்கோம். நம்ம இந்த லேஅவுட்டுக்கு வந்து பெரிய பார்க் 2 கொடுத்துருக்கோம். 40 ஃபீட்லயே பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து நம்ம கிடைச்சிச்சு. ஆனா ஃபியூச்சருக்காக பாத்தீங்கன்னா 180 ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டுருக்கோம். நம்ம கிட்ட வாங்க கிளைண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடாவே நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் தான். நம்ம டோட்டல் சென்னைக்குள்ளாக இது போல லேஅவுட் நீங்க பார்க்க முடியாது. 100% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அஷூரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்ன்ற ஒரே இன்டென்ஷன்ல தான் நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 540 ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்துட்டு இருக்கோம். உனக்கு தரது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பூரில் ஒரு மெகா டவுன்ஷிப் தான். ஸோ நம்ம ஃபேமிலி வழங்குற டிஎல் பிரைட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 75 ஏக்கரில் வேற லெவல் அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல் பிரைட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் இது ஒரு என்ன சொல்கிறது பெரிய டவுன்ஷிப். ஒரு 2500 குடும்பங்கள் இந்த ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான கட்டமைப்புகள் செமையாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து 1500லேருந்து 2500 ஃப்ளாட் வரைக்குமே. பட் இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 200 ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மெயின் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு சூழலில் பக்கத்திலே ஸ்கூல் இருக்கு. இந்த டவுன்ஷிப்லேயே ஒரு ஸ்கூல் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க. வர்ற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் வேற லெவல் அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மெகா டவுன்ஷிப் தான் வந்திருக்கும். வாங்க டைரெக்டாக உள்ளே போயிட்டு உள்ளே வரப்போ இன்னொரு விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, ஆனால் ஒரு மெகா டவுன்ஷிப்னாலே அதில் பார்க் ஃபெசிலிட்டி இருக்கணும் கண்டிப்பாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 பார்க் கொடுக்குறாங்க வேற லெவலில். இப்போ இந்த 200 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயா பாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் இங்கே நம்ம சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 50 சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஸோ குழந்தைகள் விளையாடுறதுக்கும் ஒரு வாலிபாலுக்குமான கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. இப்படி எக்கச்சக்கமாக நம்ம அருகிட்டே போகலாம். வாங்க டைரெக்டாக உள்ளே போயிட்டு என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, என்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கிடைக்குது, ஸோ இன்னும் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத A to Z வந்து கேட்டு தெரிஞ்சு போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்களை போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கள் போயிடலாம். ஹாய் பிரதர், வணக்கம்மா. உங்கள் நேம் சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்ட் நேம் அப்படியே சொல்லிடுங்க பிரதர். அனைவருக்கும் வணக்கம். என் நேம் வந்து கோபி. நான் நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிட்டில் ஒரு சீனியர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா டியூவல் பிரைட் சிட்டி. இது எங்கே இருக்குனாக்கா ஓஎம்ஆர் ரோட்டில் திருப்பூருக்கு அடுத்து தண்டலம் என்ற லொக்கேஷனாக பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேட் ஆகிருக்கு. இது மொத்தம் வந்து 75 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். இதில் இப்போ நம்ம டில்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 ஏக்கர் 96 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக் பண்ணி கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 176 பிளாட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்டிவிஷன் பண்ணியிருக்கோம். இதில் 23 கமர்ஷியல் ஆகும், மற்ற எல்லாமே ரெசிடென்ஸாக கொடுத்துட்டு இருக்கோம். இதோட மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா உங்க 540 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இந்த லேஅவுட்ல வந்து ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குங்க. இது 540ல இருந்தே இருக்கா சார்? 540ல இருந்து இருக்கு சார். 540 எதுக்காகனாக்கா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்ன்ற ஒரே இன்டென்ஷன்ல தான் நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 540 ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் கமர்ஷியல்லாம் பாத்தீங்கன்னா 4500 4800 6000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பிளாட் மேக் பண்ணிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ரோட பத்தி நம்ம சொல்லனாக்கா நம்ம ஓஎம்ஆர் ரோடே பாத்தீங்கன்னாக்கா 50 அடி ரோடு தான். ஆனா நம்ம லேஅவுட் கொடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா 60 அடி ரோடு கொடுத்துருப்போம். 50 அடி ரோடுக்குள்ள 60 அடி ரோடு, அது மெகா டவுன்ஷிப்ல. எஸ் சார். அது மட்டும் இல்லாம நம்ம கமர்ஷியலுக்கு பாத்தீங்கன்னா 40 அடி ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே கமர்ஷியல். அதுக்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா நம்ம ரெசிடென்ஸ் வந்து மேக் பண்ணிருக்கோம். ரெசிடென்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 24 அடி ரோடு கொடுத்துருக்கோம். இதுல வந்து எல்லா ஃபேஸிலுமே பிளாட் இருக்கு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 176 பிளாட்ல வெறும் 80 பிளாட் மட்டும் தான் இருக்கு. 80 பிளாட் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. 80 பிளாட் மட்டும் தான் இருக்கு. இது நம்ம போன பிப்ரவரி 4th அன்னைக்கு லான்ச் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 36 பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் ஆகிருக்கு. பக்கா சூப்பர் சார். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த லேஅவுட்டுக்கு வந்து பெரிய பார்க் 2 கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மியாவாக்கி ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. ஜாப்பனீஸ் தாவரவியல் வல்லுநர் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏரியால செயற்கையா வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபாரஸ்ட் மாதிரி செட்டப்ல ரெடி பண்றாங்க. ஆமா, அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த லேஅவுட்ல இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கோம். ஆனா எங்கயுமே இதே மாதிரி எல்லாம் பண்ணதே கிடையாது சார். நம்ம டோட்டல் சென்னைக்குள்ளாக இது போல லேஅவுட் நீங்க பார்க்க முடியாது சார். கண்டிப்பா பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கும் அதுக்கப்புறம் வாலிபால் கோர்ட்டும் பாத்தீங்கன்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடு நம்ம லேஅவுட்ல ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா தனியா வந்து இன்னொரு பார்க் கொடுத்துருக்கோம். இதை தவிர்த்து மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா
மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜாக ஒரு 1125 ஸ்கொயர் ஃபீட் தான் ஆவரேஜ் நம்ம இந்த லேஅவுட்டில் இருக்கிற பிளாட்ஸுங்க. ஓ ஆவரேஜாக இருக்கிறது. ஓகே சார், இப்போ மெகா டவுன்ஷிப் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் இருக்கு சார். எப்படி சார் இது இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 ஏக்கர்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் சார். ஆமாம். அதை வந்து 8 ஏக்கர் 96 சென்ட் தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸாக நம்ம போட்டுருக்கோம். இதை தவிர்த்து 6 ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சரில் இருக்குது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட் எங்களுக்கு எல்லாமே அதுதான். இதை பேஸ் பண்ணி மட்டும்தான். நம்ம லேஅவுட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடம் ஒதுக்கி இருக்கோம். ஓ ஸ்கூல் நம்ம லேஅவுட்குள்ளேயே வருதா? ஆமாங்க சார். நம்ம கொடுத்துருக்கோம். மொத்தம் நம்மளுடைய 5வது பேஸை ஒட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ சைத்தன்யா ட்ரஸ்டி ஸ்கூலுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இருக்கோம். இதை தவிர்த்து பக்கத்திலே பார்த்தீங்கன்னா JS குளோபல் வித்யா மந்திர் ஸ்கூல் CBSE ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா அவங்களும் மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம லேஅவுட் தவிர்த்து இல்லாமல் பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிஸ்ல 2 கம்பெனிஸ் வந்து லேஅவுட் போட்டுருக்காங்க. நம்ம ஒரு 2500 வீடு ஃபியூச்சர்ல இல்லாமல் அவங்க எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பம் வசிக்கிற மாதிரி தான் இந்த லேஅவுட் வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். அட மெகா டவுன்ஷிப்புக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு 10,000 குடும்பம் இங்க இருக்கிற மாதிரி தான் வரும் ஃபியூச்சர்ல. ஆமாங்க சார். அது மட்டும் இல்லாம இந்த லேஅவுட் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மகாபலிபுரம் சேட்டலைட் டவுன்ஷிப்குள்ள அடாப்ட் ஆகிருக்கனால நமக்கு நம்ம சோழிங்கநல்லூருக்கு முன்னாடி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கோ இன்னும் 5 to 7 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அது எல்லாமே இங்க அப்ளிகபிள் ஆக சொல்ல பாத்தீங்கன்னாக்கா இங்கோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். கண்டிப்பா. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்டோடைய இன்னொரு ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னாக்கா மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டி சொல்லுவாங்க. அது நம்ம ஈஸியா இருக்கும். ஓயாமாக இன் பிட்வீன் கேப் சென்ட்ரல்ல நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலயே திருவிடந்தை வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 500 ஏக்கர்ல கவர்மெண்டோட 3000 ஏக்கர் இதுல ஒரு 500 ஏக்கர் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்காக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான டெண்டர் மற்ற விஷயம்லாம் பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் சைடு வந்து ஃபாஸ்டாக போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அவுட்டர் ரிங் ரோட் சொல்லுவாங்க. ஓயமா அவுட்டர் ரிங் ரோட் இது எங்கன்னாக்கா நம்ம படூர்ல ஸ்டார்ட் ஆகி கேளம்பாக்கம் வரைக்கும் ஒரு செக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலவாக்கம் சொல்லிட்டு கேளம்பாக்கத்துல ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர். காலவாக்கத்துல இருந்து அப் டு வேங்கலேரி. வேங்கலேரி நிறைய பேருக்கு தெரியாது. ஆலத்தூர் சிப்காட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2வது செக்டாகவும் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங்கோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கு அதுமே. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் அல்டிமேட்டாக வந்து ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் ஆக போகுது. ஸோ இப்போ உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும், ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டியில் எப்படி சார்? சார் நம்ம லேஅவுட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பிளாட் நம்பரே நான் மென்ஷன் பண்ணுறேன். பிளாட் நம்பர் 96ல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி வாட்டர் டெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம போகே போட்டிருக்கோம். ஓ போரே போட்டிங்களா? ஜஸ்ட் ஒரு 40 ஃபீட்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நம்ம கிடைச்சிச்சு. ஆனால் ஃபியூச்சருக்காக பார்த்தீங்கன்னா 180 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக் போட்டுருக்கோம். சூப்பர். இங்கத்தோடைய வாட்டர் TDSம் பார்த்தீங்கன்னா 7.8 கிட்ட இருக்கிறதுனால மக்கள் வந்து குடிக்கிற மாதிரி தான் இங்கே வாட்டர் லெவலும் இருக்கு. குடிக்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. மழைக்கு தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னேட் ஆகாது. அதுதான் மெயின் பார்க்கறது. இப்போ ரீசெண்டாக 2023ல வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கும். கண்டிப்பா. இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா வெறும் 3 நாள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. ஓகே, இப்போ லைன்லாம் போதே சார், அதெல்லாம் எப்படி சார்? இது வந்து நம்ம லேஅவுட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி டு மூவுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, கிட்ட வந்து 90 பிளாட் கிட்ட வந்து புக்கிங் ஆகி 36 பிளாட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 42 பிளாட் வந்து வீடோட தான் கன்ஸ்ட்ரக்ஷன் புக் பண்ணிருக்கோம். ஓ வீடோடயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வீடோட தான் புக் பண்ணி. இப்போ நம்மள்ட்ட ஃபிளாட் மட்டும் இல்லாம வீடோடயே நம்ம எல்லாரும் பண்ண முடியும். ஆமாங்க சார். நம்ம கிட்ட வாங்க கிளையன்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வீடாவே நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த லைன்லயே பாத்தீங்கன்னா C8 ஒரு பிளாட் இருக்கு. இதுல வந்து நம்மளோட ஆபீஸோட ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் 18 யூனிட் கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட் நம்ம மேக் பண்றோம். ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம். வாவ், செம்மையா வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? இப்போ வந்து என்ன பிரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? இப்போ கரண்ட்லி வந்து பாத்தீங்கன்னாக்கா மிடில் பிளாட் ரெசிடென்ஷியல் வந்து 2,999 இருக்கும். கார்னர் பிளாட் 3,100 இருக்கும். கமர்ஷியல் வந்து 3,500 வந்து ஆஃபர் பிரைஸா கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஆனா ஆக்சுவல் பிரைஸ் இது கிடையாது. மிடில் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 3,200, கார்னர் பிளாட் வந்து 3,300. நம்ம கமர்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா 4,200 இதோட ஆக்சுவல் பிரைஸ். இது மேக்ஸிமம் இந்த ஆஃபர் பிரைஸ்ல கம்ப்ளீட் ஆனதுனால இதே ஸ்டாண்டர்டா பண்ணிட்டு இருக்கோம். ஓ, இவ்வளவு பெரிய ஏரியாவுல இவ்வளவு கம்மி ரேட்ல கொடுக்கிறது வேற லெவல் அல்டிமேட்டா பண்ணிட்டு இருக்கீங்க சார். நம்மளோட கம்பெனியோட இன்டென்ஷனே அதுதான் சார். ஏன்னா எல்லாருமே பிளாட் வாங்கணும், அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கணுன்றனால தான் இந்த ரேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எல்லா பேங்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓ, லோன் வசதியுமே இருக்கு. இப்போ வரோம் அப்படின்னா இப்போ பட்ஜெட் வந்து ஃபிளாட் வந்து என்ன பட்ஜெட் வரும் ஓவரால்? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 14 lakhs வருதுனாக்கா மேக்ஸிமம் ஒரு 10 to 12 lakhs லோனே வந்துடும் சார் உங்களுக்கு. ஓ, 12 lakhs வெறும் 2 lakhs வந்து கொடுத்தாலே 2 lakhs plus registration காஸ்ட் இருந்தா போதும். அது இருந்தாலே போதும். அழகா வந்து பேலன்ஸ் 4 lakhs இப்ப கையில வச்சிருக்காங்கனாக்கா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஈஸியா வந்து அவங்க பேர்ல வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சொந்த வீடுன்னு சொன்னீங்களா சார்? இந்த வீடுங்கிற பட்சத்தில் என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறீங்க? இப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,450 பண்ணிட்டு இருக்கோம் சார்.
இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏ கிரேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனோடைய மெட்டீரியலுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ISO 9001 சர்டிஃபைடு வாங்கி வச்சிருக்கோம். ஓ சூப்பர். ஸோ அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் நம்மள்ட்டே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் தான். இந்த 75 ஏக்கர்ஸுக்குமே இந்த ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கும். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் அதான். அந்த 75 ஏக்கர்ஸும் இந்த 2500 குடும்பம் ஃபியூச்சர் சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த ஒரு ஆக்சஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெயின்ல கமர்ஷியல் கொடுக்காம உள்ளாக கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம வசூல பார்த்துருப்பீங்க, 2 பக்கம் வந்து வேக்கண்டா இருக்கும். அது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மாலும், ஒரு சைடு வந்து எங்க ஓன் காம்ப்ளெக்ஸ் தான் வரப்போகுது. ஃபியூச்சர் பிளான் அதுதான். வித்தின் 5 இயர்ஸ்ல அதுவும் மேக் ஆயிடும். ஸோ 5 இயர்ஸ்க்குள்ளேயே எல்லாமே ஓவரால் வந்து இந்த 74 ஏக்கர்ஸ்லயும் ஓவரால் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. எஸ் சார், கண்டிப்பா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டை பொறுத்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பீப்புள்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னன்னாக்கா இப்போ மற்ற கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுவாங்க, அடுத்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆயிடுவாங்க. நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கினாக்கா வித்தின் 5 to 7 இயர்ஸ்ல 100% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அஷூரன்ஸ் நம்ம கொடுக்குவோம். இப்போ 2000 வாங்குவாங்கன்னாக்கா 5 to 7 இயர்ஸ் இல்ல, கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா 5000 வரைக்கும் நம்ம பண்ணி தரோம். ஓ 5000 வரைக்குமே வந்து பண்ணி கொடுக்குறீங்க. அப் டு எவ்வளவு வருஷம் வரைக்கும் அது? அதான் சார் 5 to 7 இயர்ஸ் மினிமம். 5 to 7 இயர்ஸ் வரைக்கும் பண்ணி கொடுக்குறீங்க. ப்ராப்பர்ட்டி சுற்றி மெயின் என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான். நம்ம லேஅவுட்ல ஒரு 2-7 கிலோமீட்டர் போனால் ஈஸியாக கவர் ஆகிடும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கடற்கரை கோயில் ஆகட்டும், முத்துக்காடு போட் ஹவுஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கொக்கடைல் பேங்க், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 20 மினிட்ஸ் ரீச் ஆகிடலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனி டைம் பார்த்தீங்கன்னாக்கா சைட் விசிட் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. சைட் விசிட் ஃப்ரீ தான். உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க, உங்களுக்கு கனவு இல்லத்தை வந்து கட்டுங்க. ஸோ ஓகே நண்பா, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் இல்லை ரெசிடென்சியலுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அழகாக நீங்கள் வந்து இங்கே புக் பண்ணலாம். பக்கத்தில் பெரிய ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ECR OMR எல்லாமே கனெக்டிவிட்டி பக்கத்தில் இருக்குது. மெட்ரோவும் கூடிய சீக்கிரம் நம்ம லேஅவுட் வரைக்குமே வரப்போகுது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி இதை சரௌண்டிங்கில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து உடனே புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு அழகாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணலாம். ஸோ பின்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க ஒரு 50 சென்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்கு அழகாக ஒரு செட்டப்பில் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்குமே வந்து இருக்கும். இது வந்து ஃபேஸ் 1 தான். அது ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4ன்னு சொல்லிட்டு ஃபேஸ் 7 வரைக்குமே மொத்தம் டோட்டல் 75 ஏக்கரில் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்போசிட்ல எப்படி நம்ம வந்து ஒரு பார்க் வந்து பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்டில் சில்ட்ரன்ஸ் பார்க்கு, வாலிபால்லாம் வந்து விளையாடுற மாதிரி அழகாக செம்மையாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரால் மெகா டவுன்ஷிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ஸ்கூலாக இருக்கட்டும், பார்க்காக இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே வெளியிலே போக வேண்டாம். நீங்கள் உள்ளே வந்துட்டாலே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை இங்கேருந்து OMR ECR கனெக்டிவிட்டிக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒரே டவுன்ஷிப்பில் இருந்துகிட்டே அழகாக வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா அவங்கள உடனே கான்டாக்ட் பண்ணணும். டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும், உங்களுடைய ஃபேமிலிக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.